So, hello, ladies and gentlemen. In this video, we are discuss about gold, USD JPY, then USD CAD இந்த மாதிரி நிறையா ஃபாரெக்ஸஸில் நம்மளோட என்ட்ரிஸ் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ பார்க்கறதுல ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ஸ்கேல்பிங் சொல்லியிருந்தேன். இந்த லெவலுக்கு வந்து ஒரு சின்ன லெவல் ஸ்கேப் நடக்கும்னு. ஸோ, மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக இங்கே ஒரு ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. ஸோ, நல்லா ப்ராப்பரான மூவ்மெண்ட்ஸ் தான். மேல நல்லா ஸ்வீப்பு, தென் 2 பாயிண்ட் நம்ம நல்லா பிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அது மட்டும் இல்லாம இங்கேயும் அதே மாரி தான் குடுத்துருக்கு. ஸோ, இந்த ஃபேர்வெல் கேப் ரிஜெக்ட் ஆன உடனே ஓகேங்களா? ஸோ, வெயிட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்கேல்ப் பண்ண மாரி சொல்லியிருந்தோம் உங்கள்ட்ட. இது பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஸோ, அதுக்கு ஒரு என்ட்ரி வந்து ப்ராப்பரா பக்காவா இருக்கு. தென் வந்து நம்ம இப்ப கோல்டு பொறுத்தளவு ஆக்சுவலா அதோட கேரக்டர் வைஸ் இப்ப நடக்குதான்னு கேட்டோம் அப்புட்ன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆக்சுவலா கோல்டு இந்த லெவல்ல இருந்து அதோட கேரக்டர் வைஸா நடந்துச்சு. இங்கேருந்து இங்க மேல போனதெல்லாம். அங்கருந்து கீழ தான் வரணும். அதுக்குன்னு இங்க இருந்துட்டு உடனே மேல போயிரணும் ஆக்சுவலா. ஸோ மார்க்கெட் இங்க இதுக்கும் கீழ ஒரு லோயர் லோ வச்சுருச்சு. ஸோ அதனால கண்டிப்பா அது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கேரக்டரே கிடையாது. கோல்ட பொறுத்தளவு இது வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் கிடையாது. நான் அனலைஸ் பண்ணது இந்த மாரி ஒரு கேரக்டர் இல்ல. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது வந்து அதோட கேரக்டர் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால ஒரு இன்டிசிஷன் மொமெண்ட்டா இருக்கு. ஸோ இந்த டயத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்புட்ன்னா, நம்மளோட ட்ரெண்ட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்பு, ஆர்டர் பிளாக்கு இத வச்சு நம்ம வந்து கோல்ட்ல ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ரிஜெக்ஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த லோயர் ஹை நடந்திருக்குல்ல, அதுவே பாருங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல இம்பாக்ட் ஆகி அங்கருந்து மார்க்கெட் வந்து மேல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ என்னைய பொறுத்தளவு இந்த லெவலுக்கு மேல ஆக்சுவலா இது வந்து ஒரு அக்ரெசிவ்ன்னு வச்சுக்கலாம். இந்த லெவலுக்கு மேல என்ட்ரி எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஃபார் மூவ் ஃபார் பை போடலாம். ஓகேங்களா? அப்படி இங்க இருந்து ஒரு என்ட்ரீஸ் நம்ம பிளேஸ் பண்ணலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. அடிச்சாலும் பரவால்ல. அப்பதான் அக்யூரசி வந்து உங்களுக்கு நல்லா பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கோல்ட பொறுத்தவரை இங்க வரைக்கும் போகணும். நம்ம ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ண மாரி தான். 24 வரைக்கும் போகணும். அதோட கேரக்டர் வைஸ் பக்கத்துல. பட் கொஞ்சம் இப்ப அதோட கேரக்டரே திணறுது இந்த இடத்துல. ஸோ 2வது இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு மேல ப்ராப்பரா பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இங்கேயும் அதேதான். பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மென்ட்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ரீட் கண்டிப்பா ஒரு ஃபேர்வெல் கேப்பா தான் இருக்கும் அந்த இடத்துல. பிரேக் அவுட் நல்ல ஒரு ஒரிஜினல் மூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேஷன்ட்டா இருங்க. ஸோ அப்பதான் நம்மளால அப்போ பார்க்க முடியும். தென் நம்மளோட ஜிபிவி, யுஎஸ்டிய பொறுத்தளவு என்ட்ரி செட்டப்புக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு என்ட்ரி செட்டப் கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல இங்க ஏன் இந்த லெவல்ல நான் வச்சு சொல்றேன் அப்புட்ன்னா, அங்க பாருங்க ஒன் டேல ஆக்சுவலா அதுக்கு கீழயுமே நல்ல ஒரு ஃபேர்வெல் கேப்ஸ் இருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு இன்டிசிஷன்ல தான் இருக்கு. இப்போதைக்கு இதுவும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி இல்ல அப்புட்ன்னா, இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, இந்த ஆர்டர் பிளாக்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்புட்ன்னா, நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம என்ட்ரி செட்டப்ப பார்த்துக்கலாம் பை ட்ரெண்டுக்கு. தென் இது வந்து ஓரளவு கன்சாலிடேஷன். ஈரோ யுஎஸ்டி வேணாம். அது நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். தென் யுஎஸ்டி கார்டு சொல்லியே ஆகணும். ஸோ ஆல்மோஸ்ட் அவர் என்ட்ரி கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? யுஎஸ்டி கார்டு வந்து நம்ம என்ட்ரி கிட்டக்க இன்னும் கொஞ்சம் வரணும். பட் வந்துரும். ஓகேங்களா? வரல அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது கீழ பிரேக் அவுட் ஆன உடனே கண்டிப்பா மார்க்கெட் இவ்வளோ வரைக்கும் போகும். திரும்ப 61 தான். இதோட கேரக்டர் பொறுத்தளவு 61% தான் ரீட்ரேஸ்மென்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வேண்டியது அதுவும் மிஸ் ஆயிருச்சு. நெறையா என்ட்ரீஸ் வந்து எனக்கு மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு என்ட்ரி, இங்க 2 என்ட்ரி இந்த இடத்துல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்நேரம் சூப்பரா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அந்த என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்புட்ன்னா. மேலே எடுத்திருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம தான் வெயிட் பண்ணிட்டோம். டைம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இங்க பாருங்க மார்க்கெட் ஆக்சுவலா இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்திருக்க வேண்டியது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் தான். ஸோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாரி நாங்க அலாரம் வைக்கல. ஸோ அதனால எனக்கு தெரியல. இங்க பாருங்க நல்லா ஆட்டோ பிளாக் டேப் ஆயிட்டு மார்க்கெட் வந்து மேல போகுது. கொஞ்சம் வெயிட் பண்றோமா, ஓகேங்களா? ஸோ அது ட்ரெண்ட பொறுத்தளவு என்ன ட்ரெண்ட்ன்னு எனக்கு தெரியல. இருங்க செக் பண்ணுவோம். இட்ஸ் அமேசிங் அப் ட்ரெண்ட். பட் அப் ட்ரெண்டும் ஒரு இப்போதைக்கு ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம பெட்டர் டெசிஷன் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாமே கிட்டத்தட்ட வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஸோ வேற ஏதாச்சும் இருக்கா? யாஹ்! நம்ம ஹீரோ ஜேபிஒய் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இந்த லோக்கும் கீழ வந்துருச்சு ஆக்சுவலா. லோக்கு கீழ பிரேக் பண்ணிருச்சு. அப்ப
இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல செல் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். இதோட கேரக்டர் வந்து இது கிடையாது. ஸோ டெஃபினெட்லி மேனிபுலேஷன் கண்டு தான் மேல போகுதுன்னு. அதே மாரி பாருங்க மேனிபுலேஷன்லயே மேல போயிட்டு திரும்ப கீழ வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்லுது அப்புட்ன்னா, நான் கீழ வரப்போறேன் அப்படின்ற இண்டிகேஷன் பக்காவா பண்ணிடுச்சு. ஸோ யூரோ, ஜேபிஒய் வந்து கீழ தான் வரப்போது. தென் இது எஸ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ கிட்ட கரெக்ட்டா வந்துருச்சு நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இ ஏயுடி, யுஎஸ்டி ஏயுடி, யுஎஸ்டிய பொறுத்தளவு இதுக்கு கீழ இந்த ஃபேர்வெல் கேப் இருக்கு பார்த்தீங்களா? கரெக்ட்டா இங்க வரைக்கும் வரும். நம்ம என்ட்ரீஸ இங்க பிளேஸ் பண்ணணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் நான் சொல்றேன். இன்னும் 1 ஆர் 2 டேஸ் ஆகும் டெஃபினெட்லி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பக்காவான என்ட்ரி எல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. பக்காவான என்ட்ரீஸ் எல்லாமே. கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்புறம் நல்லாவே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ்ல தான் கைஸ். இது வந்து கால்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு லைவ் செக்ஷன் இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க பார்க்கலாம்.